6 விதமான சந்ததி பற்றிய வசனங்கள். நீதிமானின் சந்ததி. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர்வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 37:25-26. தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சங்கீதம் 14:5. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனின் சந்ததி. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். சங்கீதம் 25:12-13. கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற சந்ததி. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 112:1-2. பரிசுத்தவான்களின் சந்ததி. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். சங்கீதம் 37:28. கர்த்தரில் அன்பு கூறுகிற சந்ததி. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமான. உபாகமம் 30:19-20. தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும் சந்ததி. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகவும் கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிறவர்களாகவும் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களாகவும் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாகவும் இருக்கிறவர்களின் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும்.